வணக்கம் தம்பிகளே தங்கைகளே, உங்களுக்காக நான் பாரத். இன்று நாம் பார்க்கவிருக்கும் காணொளி நானோ அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் மற்றும் அதன் வேலைவாய்ப்புகள் பற்றி. பள்ளி படிப்பை முடித்தவர்கள் அனைவரும் தீவிர சிந்தனையில் இருப்பதெல்லாம் அடுத்து என்ன என்பதுதான். பல்வேறு பட்டப்படிப்புகள், பொறியியல் படிப்புகள் என பலதரப்பட்ட சிந்தனைகள் தங்கள் மனதில் ஓடும். இத்தகைய வேளையில் தங்களுக்கு நேனோ டெக்னாலஜி என்ற பட்டப்படிப்பு, ஆராய்ச்சி படிப்பு மற்றும் அதை சார்ந்த வேலைவாய்ப்புகளை பற்றிய சிந்தனைகளை விதைக்கவே K.S.R. இன்ஸ்டியூட் மூலமாக இத்தகைய காணொளி சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இனி நேனோ அறிவியல் என்றால் என்ன, அதன் பயன்பாடுகள் மற்றும் வேலைவாய்ப்புகள் பற்றி விரிவாக பார்க்கலாம். நேனோ அறிவியல் என்பது வாட் இஸ் நேனோ டெக்னாலஜி? இப்போ நேனோ டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து காம்பினேஷன் ஆஃப் டூ வேர்ட்ஸ். ஒன்று நேனோ மீன்ஸ் ஸ்மால், மிகச்சிறிய, மீநுண் அப்படின்னு சொல்லலாம் தமிழில். டெக்னாலஜி, டெக்னாலஜி மீன்ஸ் நம்ம எந்த ஒரு பொருளையுமே டிவைஸ் அளவுக்கு கொண்டு போய் அதை அப்ளிகேஷனுக்கு கொண்டு போனோம்னா அது டெக்னாலஜி. ஓகேங்களா? இன்ஜினியரிங் பேஸ்டு. ஒரு ஸ்மாலஸ்ட் மெட்டீரியலை நம்ம டிசைன் பண்ணி அதை டியூன் பண்ணி டிசைன் பண்ணி அதை அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இதுதான் நேனோ டெக்னாலஜி. ஓகேங்களா? ஏற்கனவே மேக்ரோ டெக்னாலஜி இருக்குது. பீப்புள் 20 years ago மைக்ரோ டெக்னாலஜி ஸ்டில் அப் டு டேட் மைக்ரோ டெக்னாலஜி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நவ் இட் இஸ் நேனோ டெக்னாலஜி. நவ் இது நேனோ டைம் அப்படின்னு சொல்லலாம். ஹிஸ்ட்ரி ஆஃப் நேனோ டெக்னாலஜி. நேனோ டெக்னாலஜி பார்த்தீங்க அப்படின்னா இது ஒன்றும் ரொம்ப புதுசு கிடையாது. இது ரொம்ப பழசு. 2000 years ago எஸ்பெஷலி க்ரீக் அண்ட் ரோமன் பீப்புள் அவங்க ஹேரை டை பண்ணுறதுக்காக சல்ஃபைடு நேனோ கிறிஸ்டல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி அதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1000 years ago கோல்டு நேனோ பார்ட்டிகல்ஸ் டிஃப்ரெண்ட் கலரில் ப்ரிப்பேர் பண்ணி அதை ஸ்டெயின்டு கிளாஸ் விண்டோஸில் கோட் பண்ணி அந்த மாதிரி ரொம்ப ஒரு அழகு சாதன பொருட்கள்லாம் பயன்படுத்தினாங்க. அதுக்கு அடுத்து ரிச்சர்ட் ஃபேமன் என்ன பண்ணார் அப்படின்னா 1957 தான் தேர் இஸ் எ plenty ஆஃப் ரூம் அட் த பாட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு தியரி முன்வைக்கிறார். அப்படின்னா ஒரு ஸ்மால் பார்ட்டிகல்ஸ், ஓகேங்களா, எந்த அளவுக்கு நம்ம ஒரு பொருளை சின்னதாக கொண்டு போகிறோம் அப்படின்னா, இப்போ பல்காக ஒரு மெட்டீரியல் இருக்குது. அந்த மெட்டீரியல் நம்ம சின்னதாக ரொம்ப அதை உடச்சி நேனோ லெவலுக்கு கொண்டு போகக்குள்ள அதனுடைய ப்ராப்பர்ட்டி கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகுது. இதுதான் நேனோ டெக்னாலஜி. இதை தான் என்ன பண்ணார் அப்படின்னா 1959 ரிச்சர்ட் ஃபேமன் இதை பற்றி சொல்கிறாரு. 74 தான் நேனோ டெக்னாலஜிங்கிற வேர்டை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு நம்ம ஜப்பான் சயின்டிஸ்ட். அதுக்கப்புறம் ஐபிஎம் ஐபிஎம் ஸ்கேனிங் டனலிங் மைக்ரோஸ்கோப் டெவலப் பண்ணி ஆட்டம் லெவலுக்கு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு அடுத்து 85 பக்கி பால் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 86 என்ஜின் ஆஃப் கிரியேஷன், அதாவது என்ன பண்ணால் அட்டாமிக் ஃபோர்ஸ் மைக்ரோஸ்கோப், இந்த மாதிரி நிறைய மைக்ரோஸ்கோப்லாம் இன்வென்ட் பண்ணுறாங்க. அடுத்து ஐபிஎம் லோகோ மேடு வித் இண்டிவிஜுவல் ஆட்டம்ஸ். அடுத்து ஐபிஎம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஐபிஎம். அதாவது என்னென்னா இண்டிவிஜுவல் ஆட்டத்தை வச்சு அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஐபிஎம் அப்படின்னு சொல்லிட்டு லோகோ கிரியேட் பண்ணாங்க. இது இந்த ஸ்கேனிங் டனலிங் மைக்ரோஸ்கோப் ப்ளஸ் இந்த மாதிரி அட்வான்ஸ்டு லித்தோகிராஃபிக் டெக்னாலஜி யூஸ் பண்ணி அதே மாதிரி தான் அப் டு டேட் 2020 என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நேனோ டெக்னாலஜி கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகி இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் த டிவைசஸ் நேனோ டிவைசஸ் தான் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபார் மல்டி ஃபங்க்ஷனல் அப்ளிகேஷன்ஸ் அந்த மாதிரி. இப்போ நேனோ இன் நேச்சர். நேனோ நேச்சரில் இருக்குது. எப்படி அப்படின்னா சப்போஸ் இப்போ மார்போ பட்டர்ஃப்ளை எடுத்துக்கோங்க, பீகாக் ஃபெத்தர் எடுத்துக்கோங்க, சீமோஸ் ஹேர். இதெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னா நேனோ கிறிஸ்டல்ஸ் அதில் இருக்குது. எஸ்பெஷலி இப்போ இந்த பட்டர்ஃப்ளை பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்டர்ஃப்ளைல மேலே நேனோ ஸ்ட்ரக்சர்டு கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு அந்த சர்ஃபேஸில், அந்த பட்டர்ஃப்ளை சர்ஃபேஸ் அந்த இதில் விங்கில். ஓகேங்களா? அந்த ரெக்கையில் அது இருக்கும். இப்போ அதை ஜூம் பண்ணி பார்த்தா தான் கீழே இருக்கிற செம் இமேஜ். ஓகேங்களா? அதனுடைய இது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் இது 550 nanometer to 100 nanometer அந்த ரேஞ்சுக்கு இருக்கும் ஒவ்வொரு கிறிஸ்டலும். இந்த கிறிஸ்டல் யூனிஃபார்ம் பேட்டர்னாக ஃபார்ம் ஆகிருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கிறிஸ்டல் பர்டிகுலர் சைஸில் இருக்கிறதுனால இது என்ன பண்ணுன்னா
இப்போ இது வந்து ப்ளூ கலராக தெரியுதுன்னா சன்லைட்டில் வந்துட்டு எல்லா கலருமே இருக்கும். அது வந்து ஒயிட் கலர் சன்லைட்டில் வந்துட்டு எல்லா கலருமே இருக்கும். விப்ஜியர்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது வந்துட்டு பொதுவாக வந்துட்டு ப்ளூ கலர் மட்டும் அதிகமாக வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது இதில் பட்டு. ஸோ இந்த ரிஃப்ளெக்ஷன், ஸோ அப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா எந்த மாதிரியான சைஸ் ஆஃப் த கிறிஸ்டல்ஸ் வந்து இந்த ரெக்கையில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அதனால தான் பார்க்குறோம் சம் பட்டர்ஃப்ளை வந்து ப்ளூ கலர்ஸ் இருக்குது, சம் பட்டர்ஃப்ளை வந்துட்டு ரெட் கலரில் இருக்கும், சம் பட்டர்ஃப்ளைஸ் வந்து டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கும். இது எல்லாத்துக்குமே வந்து அதுதான் காரணம். அதே மாதிரி தான் வந்து பீகாக் ஃபெதர், அதுலேயும் வந்து என்ன பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர் இருக்குல்ல, அந்த டிஃப்ரெண்ட் கலரை நீங்கள் வந்து எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து டிஃப்ரெண்ட் கிறிஸ்டல் பேட்டர்ன் இருக்கும். ஒவ்வொரு கிறிஸ்டல் பேட்டர்னும் வந்துட்டு ஒவ்வொரு சைஸில் இருக்கும், ப்ளஸ் வந்து ஒவ்வொரு மெட்டீரியல் இருக்கும். சப்போஸ் வந்துட்டு ஒவ்வொரு கிறிஸ்டல் இருக்கும். ஸோ இதை பொறுத்து தான் வந்துட்டு அதனுடைய கலர் வந்து ரிஃப்ளெக்ஷன், அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு ரீசன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நேனோ இன் நேச்சர். ஸோ நேனோ டெக்னாலஜி நேச்சரில் இருக்கிற எல்லாத்துலேயுமே வந்துட்டு நேனோ டெக்னாலஜி இருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரியே இந்த பட்டர்ஃப்ளை. ஸோ இந்த பட்டர்ஃப்ளையில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு டிஃப்ரெண்ட் கலரில் இதில் நீங்கள் பார்க்கலாம். ப்ளூ கலரு, ஒயிட்டு, ப்ளஸ் வந்து அந்த கிரே கலரு, இந்த மாதிரி இருக்கிற எல்லா கலருமே வந்துட்டு இருக்குது. இந்த கலரில் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அதெல்லாம் வந்துட்டு ஸ்மாலஸ்ட் டைனி கிறிஸ்டல்ஸு வித் டிஃப்ரெண்ட் சைஸு. ஸோ டிஃப்ரெண்ட் சைஸை பொறுத்து அதனுடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ நேச்சர்லேயும் வந்து எல்லாத்துலேயுமே வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த நேனோ வந்துட்டு ஆல்ரெடி இருக்குது. ஸோ இந்த நேச்சர் இன்ஸ்பயர்டு நேனோ டெக்னாலஜி இப்போ வந்து ரீசெண்டாக வந்துட்டு போயிட்டு இருக்கிறது அதுதான் போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரியான ரிசர்ச் தான் வந்துட்டு இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, நேச்சர் இன்ஸ்பயர்டு நேனோ டெக்னாலஜி. ஸோ பேசிக்ஸ் ஃபேக்ட் அபவுட் நேனோ டெக்னாலஜி அப்படின்னா என்ன? நேனோ டெக்னாலஜி இஸ் கம்பினேஷன் ஆஃப் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் என்ஜினியரிங். ஸோ இந்த நேனோ டெக்னாலஜி அப்படிங்கிறது வந்து என்னென்னா இட் இஸ் நாட் ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸ்ட் ஆன் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி அண்ட் என்ஜினியரிங். ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னா எல்லாத்தையும் வந்துட்டு கம்பைன் பண்ணது. ஸோ நேனோ டெக்னாலஜி இஸ் த கிரியேஷன் ஆஃப் யூஸ்ஃபுல் ஃபங்க்ஷனல் மெட்டீரியல்ஸ், டிவைசஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் த்ரூ கண்ட்ரோல்டு மேனிப்புலேஷன் ஆஃப் மேட்டர் on the nanometer length scale and exploration of novel phenomena and properties which arises because of the nanometer length scale. So what is nanometer? So it is 1 billionth of a meter. It is like 10 power minus 9 meter. So around hydrogen atom radius around 0.04 nanometer and protein around 1 to 20 nanometer, and future size of computer chips almost 90 nanometer. In 2005 they designed, and the diameter of human hair around 10 micrometer. So if you compare that our earth and then football and then our fullerene C60 also one type of nanomaterial, it is almost 10 power 0.7 into 10 power minus 9 meter. It is just 1 billion times smaller than football. So I had told already size effect. ஸோ இந்த நேனோ டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா சைஸ் வந்து பல்க் மெட்டீரியல்லேருந்து சின்னதாக கொண்டு போகிறோம். அப்போ சின்னதாக கொண்டு போகல என்ன ஆகும் அப்படின்னா அதனுடைய ரியாக்டிவிட்டி கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும். அதனுடைய கெமிக்கல் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி வந்து டிஃபராக இருக்கும் கம்பேர் தென் பல்க் மெட்டீரியல். ஃபார் எக்ஸாம்பிள் சில்லி சைஸ் எஃபெக்ட் பார்த்துக்கலாம். ஸோ பெரிய சில்லி, ரெட் சில்லியாக இருக்கக்குள்ள என்ன அப்படின்னா காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நம்ம எப்போ வந்துட்டு அந்த சில்லியை வந்துட்டு ரொம்ப ஃபைன் பார்ட்டிகிள்ஸாக மாற்றுறோமோ, அரைச்சி ஃபைன் பார்ட்டிகிள்ஸாக மாற்றுறோமோ, அப்போது அதனுடைய காரம் வந்து ஸ்பைசி லெவல் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு நேனோ டெக்னாலஜி. ஒரு மெட்டீரியல் வந்துட்டு பல்காக இருக்கக்குள்ள அதனுடைய அப்ளிகேஷன், அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டிஃபராக இருக்கும். பட் when the material is come down up to nanometer scale, the material properties completely changed. So especially why it's changed means because of it changing physical, chemical and then functional properties, especially surface area. Okay, so இதுதான் வந்துட்டு ரீசன். ஸோ இப்போ வந்து நீங்கள் இப்போ வந்து மெட்டீரியல் பார்க்குறாங்க, கோல்டு சைஸ் எஃபெக்ட். ஓகேங்களா. ஸோ இதில் வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு ஃபிகர் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு அது வந்து பல்க் மெட்டீரியல். அது வந்து என்னென்னா கோல்டு கலர் இருக்குது. ஸோ அதனுடைய சைஸை நீங்கள் வந்து டிக்ரீஸ் பண்ணினீங்கன்னா அது வந்து என்ன கலரில் இருக்கும் பாருங்கள். அது வந்து 100 நானோமீட்டரில் ஒரு கலர் இருக்கும், 20 நானோமீட்டரில் ஒரு கலர் இருக்கும். அதே மாதிரி கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா 80 நானோமீட்டர், 70, 60, 50, 40, 30 அண்ட் தென் 20 நானோமீட்டர். ஸோ இப்போது இந்த கோல்டு நேனோ பார்ட்டிகல்ஸ் நீங்கள் வந்து சைஸை வந்து டிக்ரீஸ் பண்ண கோல்டு நேனோ பார்ட்டிகல்ஸினுடைய அந்த ப்ராப்பர்ட்டி வந்து கம்ப்ளீட்டாக, அந்த கலர் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகுது.
சேம் கோல்டு நானோ பார்ட்டிகல்ஸ். சைஸ் டிக்ரீஸ் பண்ண கலர் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகுது. இதுதான் வந்துட்டு சைஸ் எஃபெக்ட். அப்போது ஏன் கலர் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அதனுடைய கெமிக்கல், ஃபிசிக்கல் அண்ட் ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிறதுனால அதனுடைய கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இதுதான் வந்துட்டு ரீசன் நம்ம வந்து பல்க் மெட்டீரியலுக்கும் நேனோ மெட்டீரியலுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போது கோல்டு நானோ பார்ட்டிகல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கிறதுனால என்ன யூசஸ், நம்ம எதுக்காக வந்துட்டு நேனோ டெக்னாலஜி வந்து போகிறோம்? ஏன்னா வந்துட்டு பல்காக இருக்கிற கோல்டு நானோ பார்ட்டிகல்ஸ் என்ன பண்ணலாம்னா, பல்காக இருக்கிற கோல்டு பார்ட்டிகல்ஸ் வச்சு சும்மா அரேஞ்ச்மெண்ட்டு பண்ணி போட்டுக்கிட்டு சும்மா ஜாலியாக அந்த மாதிரி இருக்கலாம். பட் ஆனால் கோல்டு நானோ பார்ட்டிகல்ஸ், இந்த நேனோ லெவலில் இருக்கிற பார்ட்டிகல்ஸை யூஸ் பண்ணி நிறைய பயாலஜிக்கல் அப்ளிகேஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ரேடியேஷன், கேன்சர் ட்ரீட்மெண்ட். ஸோ இந்த சைஸில் வந்துட்டு இந்த நேனோ பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு ரொம்ப சின்ன சைஸாக இருக்கும். இந்த சைஸ் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு டியூமர் செல்ஸ் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு பெனட்ரேட் ஆகி இன்சைடு போயிடும். அப்போ நீங்கள் வந்து இது எக்ஸ்ரேஸ், இந்த என்ஐஆர் ரேடியேஷன் இந்த மாதிரி வந்துட்டு ஏதாவது கொடுக்கக்குள்ள என்ன பண்ணுவோம், கீழே இருக்கிற இமேஜ் பாருங்கள், கொடுக்கக்குள்ள என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக வந்துட்டு அந்த கேன்சர் செல்லெல்லாம் வந்து டெத் ஆகிரும். அப்போது நம்ம வந்துட்டு கேன்சரை வந்துட்டு க்யூர் பண்ணலாம். இதே தான் பாருங்கள், கோல்டு நானோ பார்ட்டிகல்ஸ் யூஸ் பண்ணி பிரஸ்ட் கேன்சர் ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது என்னென்னா இந்த கென்யாபைடியால் இது வந்துட்டு என்ன அப்படின்னா, இது நம்ம இதில் வந்துட்டு கஞ்சா அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம தமிழில். ஸோ இதிலிருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண அந்த மெடிசன் ப்ராப்பர்ட்டி, ஓகே, மெடிசனில் உள்ள ஒரு மெடிசனல் மாலிகுல்ஸு, அதையும் ப்ளஸ் வந்து இந்த கோல்டு நானோ பார்ட்டிகல்ஸ் இதை ரெண்டையும் கம்பைன் பண்ணி அதாவது பிரஸ்ட் கேன்சர் எங்கே இருக்கோ அந்த இதுக்கு வந்துட்டு அனுப்பிச்சி விட்றாங்க. அப்படி அனுப்பிச்சி விடுக்குள்ள என்ன பண்ணுன்னா, இது ரெண்டையும் போய் கம்பைன் ஆகி அந்த கேன்சர் செல்லில் போயிட்டு உட்காந்துரும், உள்ளே வந்துட்டு பெனட்ரேட் ஆகி போயிடும். ஓகேங்களா? பெனட்ரேட் ஆகி போனோடனே நம்ம வெளியிலிருந்து லேசர் லைட், அதாவது வந்துட்டு என்ஐஆர், அதை வந்துட்டு நம்ம வந்து கொடுக்கக்குள்ள என்ன பண்ணோம்னா உள்ளே வந்துட்டு லோக்கலாக வந்து ஹீட் வந்து ஜென்ரேட் பண்ணோம். லைக் ஒரு 43 டிகிரி 43 to 45 டிகிரி வந்துட்டு லோக்கல் ஹீட் வந்து ஜென்ரேட் பண்ணக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக அந்த கேன்சர் செல் வந்து டெத் ஆயிரும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இது வந்து க்யூர் ஆயிரும். ஏன் நம்ம இந்த டெக்னாலஜி போகிறோம்? ஆப்ரேஷன் இப்போ வந்து நவடேஸ் வந்து ஆப்ரேஷன் வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க பிரஸ்ட் கேன்சருக்கு. அப்படி பண்ணக்குள்ள என்ன ஆயிரும்னா திரும்பவும் வந்துட்டு அது வந்து திரும்பவும் வளர ஆரம்பிச்சிடும். ஏன்னா வந்துட்டு அது வந்து கம்ப்ளீட்டாக அவங்க வந்து க்யூர் பண்ண முடியாது. ஏதாவது வந்துட்டு ஒரு கேன்சர் செல் இருந்துச்சுன்னா திரும்ப அது மல்டிப்ளை ஆகி திரும்ப வந்துட்டு இம்மீடியட்டாக அது வந்து திரும்பவும் வந்துட்டு அந்த கேன்சர் வந்து டெவலப் ஆயிரும். ஆனால் நம்ம நேனோ டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஒரு நேனோ மெட்டீரியல் யூஸ் பண்ணி நம்ம வந்து பிரஸ்ட் கேன்சர் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணக்குள்ள எல்லா கேன்சர் செல்லுமே வந்துட்டு பர்டிகுலராக வந்துட்டு கில் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்துட்டு நேனோ டெக்னாலஜினுடைய பெஸ்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம் பயாலஜியில். இது எல்லாமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ். ஸோ ஏன் வந்துட்டு நம்ம வந்து நேனோ டெக்னாலஜி வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஏன் வெறும் மெடிக்கல் ஃபீல்டில் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறோமா அப்படின்னா கிடையவே கிடையாது. எல்லா டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் வந்துட்டு நம்ம வந்து அதை வந்து அப்ளிகேபிள் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொரு அப்ளிகேஷனையும் நான் வந்துட்டு பின்னாடி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் நேனோ மெட்டீரியல்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஒன்று வந்து ஆர்கானிக் நேனோ பார்ட்டிகல்ஸ், ஹைப்ரிட் நேனோ பார்ட்டிகல்ஸ், ஓகே. அடுத்து வந்து இன்ஆர்கானிக் நேனோ பார்ட்டிகல்ஸ். ஸோ இந்த ஆர்கானிக் நேனோ பார்ட்டிகல்ஸ் வந்து டென்ட்ரைமர், லேட், பயோபாலிமர், லிப்போசோம் இதெல்லாம் வந்துட்டு பேசுகிறாங்க ஆர்கானிக் நேனோ பார்ட்டிகல்ஸு. ஹைப்ரிட் நேனோ பார்ட்டிகல்ஸ் வந்து ஹைட்ரோஜெல். அடுத்து இன்ஆர்கானிக் நேனோ பார்ட்டிகல்ஸ் பார்த்திங்கன்னா கார்பன் நானோ டியூப், மீசோப்ரோசிலிக்கா, கோல்டு, அயன் ஆக்சைடு, அந்த குவாண்டம் டாட்ஸ், மெனி டைப் ஆஃப் குவாண்டம் டாட்ஸ், டிரான்சிஷன் மெட்டல், ரேர் எர்த் மெட்டல்ஸ், குவாண்டம் டாட்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு குவாண்டம் டாட்ஸினுடைய இதெல்லாம் வந்து இன்ஆர்கானிக் நானோ பார்ட்டிகல்ஸினுடைய வெரைட்டிஸ். ஸோ நேனோ டெக்னாலஜி இஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் nanoparticles, synthesis of nanoparticles, development of nanotubes, nanofibers, nanoplatelets, nanostructured surface and then nanostructured solids. ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்துட்டு நேனோ டெக்னாலஜி. ஸோ இவ்வளோ மெட்டீரியல் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோமே. இப்போ வந்து நேனோ பார்ட்டிகல்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பக்கிங் மினிஸ்டர் ஃப்ளோரின், மெட்டாலிக் நானோ பார்ட்டிகல்ஸ், கோல்டு, சில்வர், அயரன். அடுத்து வந்து கிளாசிக் செராமிக் நானோ பார்ட்டிகல்ஸ், டைட்டேனியா, சிலிக்கா, குவாண்டம் டாட்ஸ், செமிகண்டக்டர் நானோ பார்ட்டிகல்ஸ், இந்த மாதிரி வந்துட்டு ஏகப்பட்ட நானோ பார்ட்டிகல்ஸ் இருக்குது. இதெல்லாம் எதுக்கு வந்துட்டு சிந்தசிஸ் பண்ணுறோம்? கீழே பாருங்கள், கார்பன் நானோ டியூப், நேனோ ஃபைபர்ஸ், நேனோ ஒயர்ஸு, நேனோ பிளேட்லெட்டு, இதெல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட் நேனோ பார்ட்டிகல்ஸு, டிஃப்ரெண்ட் நேனோ ஸ்ட்ரக்சர்ஸ். இதெல்லாம் வந்துட்டு எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா வேரியஸ் அப்ளிகேஷன் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டெக்னாலஜிஸ் இன்க்ளூடிங் பேட்ரிஸ், ஃபியூல் செல்லு, சன்ஸ்க்ரீனு, காஸ்மெட்டிக்ஸு, ஸ்ட்ரக்சரல் மெட்டீரியல்ஸு, இம்ப்ளான்ட்ஸ், ட்ரக் டெலிவரி, வெஹிக்கல்ஸு, கேட்டலிஸ்ட்டு, சார்பண்ட்டு அண்ட் மச் மோர் அப்ளிகேஷன்ஸு. ஸோ நிறைய அப்ளிகேஷனில் இது வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க.
So methods of the nanoparticle synthesis, only three main methods: chemical synthesis, physical methods, and then biological synthesis. So chemical methods நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிலே வந்துட்டு கெமிக்கல் கோட்டிங் ப்ராசஸ் இருக்குது, அதிலே வந்துட்டு ரிடக்ஷன் ப்ராசஸ் இருக்குது. ஸோ மேஜராக வந்துட்டு இந்த 3 டெக்னிக்ஸை பயன்படுத்தி தான் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு சிந்தசிஸ் பண்ணுறாங்க. ஸோ சிந்தசிஸ் பண்ண பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்துட்டு எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க? ஸோ நமக்கு வந்துட்டு என்ன தெரியணும் அப்படின்னா, அப்ளிகேஷன் ஆஃப் நேனோ டெக்னாலஜி இதுதான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு மெயின் ஏரியா. ஸோ என்ன அப்படின்னா, ஸோ இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க, ஃபஸ்ட்டு டைம் பார்க்கக்குள்ள வந்துட்டு அந்த மெட்டீரியல், அந்த நேனோ டெக்னாலஜினா என்ன, அதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அது எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் தான் வந்துட்டு நீங்கள் இதை வந்துட்டு எப்படி வந்து நீங்கள் வந்துட்டு இது வந்து உங்களுக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு இந்த டெக்னாலஜி வந்துட்டு சூட்டபிலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்துட்டு நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, எல்லா அப்ளிகேஷன்லேயும் வந்துட்டு நேனோ டெக்னாலஜி எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறாங்க, நேனோ மெட்டீரியல்ஸ் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு நேனோ டெக்னாலஜி வந்துட்டு ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா, சப்போஸ் பிடெக் நேனோ டெக்னாலஜியோ, எம்டெக்கோ, இல்லை பிஹெச்டி நேனோ டெக்னாலஜி, இல்லை எம்எஸ்சி நேனோ டெக்னாலஜியோ, இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்து நேனோ டெக்னாலஜியில் ஃபர்தராக வந்துட்டு நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்துட்டு இந்த ஃபீல்டெல்லாம் தெரியணும், எங்கெல்லாம் இது வந்து அப்ளிகேபிள் இருக்குது இந்த நேனோ டெக்னாலஜி. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சு இந்த இதெல்லாம் வந்துட்டு அப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக வந்துட்டு ப்ரிடிக்ட் பண்ணிக்கலாம், நம்ம வந்துட்டு எந்த ஃபீல்டில் வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறது அப்படின்னு. ஏன்னா சம் பீப்புளுக்கு வந்து ஃபிசிக்ஸ் வந்து ரொம்ப வரும், சம் பீப்புள் வந்து கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, சிலர் வந்துட்டு பயாலஜி தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. பயாலஜி தான் சார் வரும், எனக்கு எதுவுமே வராதுங்க, பயாலஜி இல்லைன்னா உயிருங்க, அதுதாங்க உயிர், பயாலஜி இல்லைன்னா நான் எந்த ரிசர்ச்சும் பண்ண மாட்டேங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு சில பேர் வந்துட்டு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் வந்துட்டு ரொம்ப வந்து வில்லிங்காக இருப்பாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நேனோ டெக்னாலஜி அப்படிங்கிறது வந்து காமன், நீங்கள் எந்த ஃபீல்டு வேணுமாலும் நீங்கள் வந்து வச்சுக்கிட்டு நேனோ டெக்னாலஜி அதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நேனோ டெக்னாலஜி வந்து என்னென்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எனர்ஜி, மெடிசன் அண்ட் ட்ரக்ஸு, நேனோ பயோடெக்னாலஜி, நேனோ டிவைசஸ், ஆப்டிக்கல் இன்ஜினியரிங், டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி, பயோ இன்ஜினியரிங், காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் நேனோ ஃபேப்ரிக்ஸ். இதில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு நேனோ டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணுறாங்க, வித் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டீட்டெயில்டு நேனோ டெக்னாலஜி அப்ளிகேஷன்ஸ். அதாவது என்ன அப்படின்னா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் என்ன எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, எப்போ வந்துட்டு நம்ம வந்து நேனோ டெக்னாலஜி வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம்னா, இட் இஸ் வெரி ஸ்மாலர் அண்ட் ஃபாஸ்டர், மோர் எனர்ஜி எஃபிஷியன்ட் அண்ட் பவர்ஃபுல் கம்ப்யூட்டிங் அண்ட் அதர் ஐடி பேஸ்டு சிஸ்டம்ஸ். எப்போ நம்ம வந்து நேனோ மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணக்குள்ள எனர்ஜி அந்த ஃபீல்டில் பார்த்தீங்க அப்படின்னா, மோர் எஃபிஷியன்ட் அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவ் டெக்னாலஜி ஃபார் எனர்ஜி ப்ரொடக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், சோலார் செல், ஃபியூல் செல், பேட்டரிஸ் அண்ட் பயோஃபியூல்ஸ். இன் மெடிசன் ஆல்சோ, மெடிசனில் என்னெல்லாம் பண்ணுறாங்க, கேன்சர் ட்ரீட்மெண்ட், போன் ட்ரீட்மெண்ட், ட்ரக் டெலிவரி, அப்படைட் கண்ட்ரோல், ட்ரக் டெவலப்மெண்ட், மெடிக்கல் டூல்ஸ், டயக்னோஸ்டிக் டெஸ்ட், இமேஜிங், இது எல்லாமே பண்ணுறாங்க. கன்சியூமர் குட்ஸில் ஃபுட் அண்ட் பெவரேஜ், அட்வான்சஸ், பேக்கேஜிங் அதாவது என்னென்னா சம் நேனோ மெட்டீரியல்ஸ் வந்து பேக்கேஜிங் மெட்டீரியலாக வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து வந்துட்டு அப்ளிகேஷன் அண்ட் டெக்ஸ்டைல்ஸில் வந்து பயங்கரமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹவுஸ் ஹோல்ட் அண்ட் காஸ்மெட்டிக்ஸில் வந்துட்டு நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. செல்ஃப் கிளீனிங் மெட்டீரியல்ஸ் வந்து செல்ஃப் கிளீனிங் மெட்டீரியல், செல்ஃப் கிளீனிங் விண்டோஸு, இந்த மாதிரி வந்துட்டு நிறைய பண்ணுறாங்க. பெயிண்ட்டு, பெட்டர் காஸ்மெட்டிக்ஸ், இதில் வந்துட்டு எல்லாத்துலேயுமே வந்துட்டு நேனோ மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் அப்ளிகேஷன் வந்து அக்ரிகல்ச்சர் பார்த்துக்கலாம். நேனோ டெக்னாலஜி இன் அக்ரிகல்ச்சர். ஸோ நேனோ டெக்னாலஜியை வந்து அக்ரிகல்ச்சரில் எந்த அளவுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இப்போது நேனோ பார்ட்டிகல்ஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி, இதுதான் வந்துட்டு ஓவரால் நேனோ டெக்னாலஜி இன் அக்ரிகல்ச்சர் அப்ளிகேஷன். ஸோ இதில் வந்து என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்னா, கிராப் க்ரோத், கிராப் இம்ப்ரூவ்மெண்ட், கிராப் ப்ரொடெக்ஷன், அடுத்து வந்து ப்ரிசிஷன் ஃபார்மிங், ஸ்ட்ரெஸ் டாலரன்ஸு, நேனோ மெட்டீரியல்ஸு, சாயில் என்ஹான்ஸ்மெண்ட்டு. எப்படி வந்து சாயில் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, சாயில் சம்டைம் வந்துட்டு சாயில் வந்து சலினிட்டி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா சம் நேனோ மெட்டீரியல் யூஸ் பண்ணி சலினிட்டியை வந்துட்டு டிகிரேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு அது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஹெல்த்தி சாயிலாக வந்து மாறிடும். அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, சம் நேனோ பார்ட்டிகல்ஸ், சம் ஜிங்க் ஆக்சைடு, இந்த மாதிரி வந்துட்டு மெக்னீசியம் ஆக்சைடு, இந்த மாதிரி நேனோ பார்ட்டிகல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பிளான்ட்டை வந்து பக்காவாக வந்துட்டு க்ரோ பண்ணுறாங்க. அது வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு இப்போ மற்ற இந்த பூச்சி இந்த மாதிரி வந்துட்டு எதுவுமே தாக்காத அளவுக்கு வந்துட்டு ஓரளவுக்கு வந்து நல்லா நீட்டாக வந்துட்டு வளருது. எப்போது இந்த நேனோ டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணக்குள்ள நேனோ கேரியர்ஸை, இப்போ வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸை வந்துட்டு ஒரு இதிலிருந்து இன்னொரு இது மாற்றுறதுக்கு நேனோ கேரியர்ஸை யூஸ் பண்ணி ஜெனட்டிக் வந்து அதில் ஜெனட்டிக் ஏதாவது வந்துட்டு நீங்கள் வந்து ஏதாவது ஜெனட்டிக் ஒரு பர்டிகுலர் ஜீன் வந்து நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னாலும் வந்துட்டு நீங்கள் வந்து நேனோ கேரியர்ஸ் வச்சு பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு எக்ஸாம்பிள். அதுக்கடுத்து வந்துட்டு நேனோ பெஸ்டிசைட்ஸு இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நேனோ சென்சார் இருக்குது, அதனுடைய க்ரோத் எப்படி இருக்கும், அதனுடைய
நேனோ சென்சார் யூஸ் பண்ணி அந்த மெட்டீரியலோட க்ரோத்து அந்த அப்புறம் அதுக்கப்புறம் வந்துட்டு சாயிலினுடைய ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நேனோ டெக்னாலஜி வந்து இப்போ வந்து அக்ரிகல்ச்சரில் வந்துட்டு பயங்கரமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்த்திங்கன்னா எப்படி வந்துட்டு நேனோ பெஸ்டிசைட்ஸ், அதாவது வந்து பயோசைட் அப்படிங்கிறது வந்துட்டு எப்படி வந்து பாலிமரிக் நேனோ பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு கூட வந்து கம்பைன் பண்ணி அதை எப்படி வந்துட்டு தெளிக்கிறாங்க, அது வந்து என்ன, அது வந்து எப்படி வந்துட்டு சஸ்டெயினாக வந்துட்டு சும்மா கண்ட்ரோல்டாக ரிலீஸ் பண்ணுது. அதாவது என்ன அப்படின்னா அது வந்து டீக்ரேடு, அது வந்து எஸ்பெஷலி வந்துட்டு சன்லைட்டில் வந்துட்டு அது டீக்ரேட் ஆகும். அந்த சன்லைட்டில் வந்து டீக்ரேட் ஆகக்குள்ள அது வந்து எந்த மாதிரி வந்து லைட்டாக வந்துட்டு கண்ட்ரோல்டாக வந்துட்டு ரிலீஸ் பண்ணுது. ஏன்னா வந்து இங்கே வந்து நம்ம வந்து கண்ட்ரோல்டு ரிலீஸ் தான் வந்துட்டு வெரி இம்பார்ட்டன்ட் இந்த பிளான்ட் க்ரோத்துக்கு. ஸோ இந்த மாதிரியான அப்ளிகேஷனில் வந்துட்டு நேனோ டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த நேனோ டெக்னாலஜி இன்னும் ரொம்ப வந்துட்டு கார்பன் ப்ரொடக்ஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எஸ்பெஷலி இந்த டைட்டேனியம் ஆக்சைடு, சில்வர் நேனோ பார்ட்டிகல்ஸு, ப்ளஸ் வந்து காப்பர் ஆக்சைடு, ப்ளஸ் வந்து காப்பர் நேனோ பார்ட்டிகல்ஸு, இந்த மாதிரியான நேனோ பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு பிளான்ட்டை வந்து கண்ட்ரோல்டு க்ரோத்தில் வந்து வச்சு மற்ற பெஸ்டிசைட்ஸ் ஏதாவது பிளான்ட் பேத்தோஜன்ஸ் ஏதாவது வந்து அட்டாக் பண்ணாத அளவுக்கு வந்துட்டு இந்த நேனோ மெட்டீரியல்ஸ் வந்து ஹெல்ப்பாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேனோ மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ண பிளான்ட்ஸு, நேனோ மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணாத பிளான்ட்ஸ், அதெல்லாம் வந்துட்டு எந்த மாதிரி இந்த மாதிரி பிளான்ட் பேத்தோஜன்ஸ்லாம் எந்த மாதிரி வந்துட்டு இதை வந்து அட்டாக் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னா ஓவரால் நேனோ டெக்னாலஜி இன் அக்ரிகல்ச்சர், அதாவது என்னென்னா நேனோ மெட்டீரியல்ஸ் வந்து எப்படிலாம் வந்துட்டு அக்ரிகல்ச்சரில் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ இன்னும் ஃப்யூச்சரில் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு என்ன அப்படின்னா இதுக்கும் வந்துட்டு எங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்கலாம். ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து சில்வர் நேனோ பார்ட்டிகல்ஸோ, ஜிங்க் ஆக்சைடோ, மெக்னீசியம் ஆக்சைடோ, காப்பர் ஆக்சைடோ நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் வந்து அக்ரி யார் பண்ணுறாங்களோ, விவசாயம் யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து கொடுத்தீங்கன்னாவே போதும். ஓகேங்களா? ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு உங்களுக்கும் இதில் வந்துட்டு வேலைவாய்ப்பு நேனோ டெக்னாலஜி படிக்கிறதுனால இந்த மெட்டீரியல்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் வந்து யார் கன்சியூமரோ அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம். அவங்க ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து இப்போ எது கூட வந்துட்டு இப்போ ஃபெர்டிலைசர் கூட வந்து கலந்து போடணுமா அந்த மாதிரி வந்துட்டு அவங்க வந்து டிசைட் பண்ணிக்குவாங்க. ஸோ இதில் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு இண்டஸ்ட்ரி டெவலப் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நேனோ இன் ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ். ஸோ இதில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி க்ளீனிங் ப்ராடக்ட்ஸ், ஈஸி டு க்ளீன், அதாவது என்னென்னா நேனோ மெட்டீரியல்ஸ் வந்து மேலே வந்து கோட் பண்ணிடுவாங்க. கோட் பண்ணிவிட்டு வந்துட்டு ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். எஸ்பெஷலி வந்துட்டு விண்டோஸு, இந்த மாதிரி வந்துட்டு கைப்பிடி, இதெல்லாம் வந்துட்டு எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துலலாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா டைட்டேனியம் ஆக்சைடு நேனோ பார்ட்டிகல்ஸ் வந்து கோட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்போ நம்ம கூட பார்க்குறோம்ல அந்த கொரோனா வந்துட்டு என்னென்னா இந்த மாதிரி கைப்பிடியில் வந்துட்டு இருக்கும், 2 நாள் கூட வந்துட்டு சாகாத இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கக்குள்ள அந்த கைப்பிடியெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ வந்து இந்த டோர் விண்டோ ஓப்பன் பண்ணக்குள்ள அந்த மாதிரி இல்லைன்னா வந்துட்டு இந்த இதில் எலிவேட்டரில் போகக்குள்ள, ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு என்ன அப்படின்னா டைட்டேனியம் ஆக்சைடு நேனோ பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்து கோட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து என்ன பண்ணணும், டைட்டேனியம் ப்ளஸ் சில்வர் நேனோ பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு லைட்டாக கோட் பண்ணிங்கன்னா ஆன்டிவைரல் ஆக்டிவிட்டி வந்துட்டு அதுக்கு அதிகமாக இருக்கும். இன்னும் மேற்கொண்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டைட்டேனியம் ஆக்சைடு வந்துட்டு அண்டர் சன்லைட்டில் கெமிக்கல் ரியாக்ட் பண்ணி அது வந்து என்னென்னா பாக்டீரியாவோ வைரஸையோ வந்துட்டு கில் பண்ணிடும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா கோட்டிங் சிஸ்டம். ஸோ இந்த மாதிரி கோட்டிங்க்கும் வந்துட்டு நமக்கு வந்து டைட்டேனியம் ஆக்சைடு நேனோ பார்ட்டிகல்ஸு, சில்வர் நேனோ பார்ட்டிகல்ஸு, இந்த மாதிரி வந்துட்டு சீரியம் ஆக்சைடு, இந்த மாதிரி வந்துட்டு நிறைய நேனோ பார்ட்டிகல்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரி கூட வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து டெவலப் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு நேனோ இன் ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸு. ஸோ நேனோ சில்வர், அதாவது என்னென்னா சில்வர் நேனோ பார்ட்டிகல்ஸ் வந்து எதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங்கில், பயோடெக்னாலஜி, பயோ இன்ஜினியரிங் அண்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டு, இதில் எல்லாத்துலேயும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா இந்த சில்வர் நேனோ பார்ட்டிகல்ஸ் வந்து ஹைலி ஆன்டி பாக்டீரியல் அண்ட் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அதனால் இப்போ சம்டைம் வந்துட்டு நேனோ சில்வர் பார்ட்டிகல்ஸ் வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஆயின்மெண்ட்டில் கூட வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆயின்மெண்ட்டில் வந்துட்டு சில்வர் இருந்துச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு என்ன பண்ணால் ஆன்டி பாக்டீரியல் ஆன்டிவைரல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால அது வந்து அந்த பாக்டீரியாவோ வைரஸையோ இல்லை ஃபங்கல் ஏதாவது இருந்துச்சுனாவே வந்துட்டு கில் பண்ணிடும். இதெல்லாம் வந்துட்டு நேனோ சில்வர். ஸோ அப்போது நமக்கு வந்து அப்ளிகேஷன் வந்துட்டு நிறைய இருக்குது, நிறைய மெட்டீரியல்ஸ் நமக்கு வந்து தேவைப்படுது. அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய இண்டஸ்ட்ரீஸ் தேவைப்படுது. அப்படி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் நிறையா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கும். இதுதான் வந்து ரோல். அடுத்தது நேனோ செல் இன் ட்ரக் டெலிவரி.
ஸோ எஸ்பெஷலி இந்த டார்கெட்டிங் மாலிகுல்ஸ், அதாவது என்ன, இது வந்து டார்கெட்டட் ட்ரக் டெலிவரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சம் கேன்சர்ஸ் ட்ரீட்மெண்ட் நான் வந்து ஆல்ரெடி வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கோல்டு நானோ பார்ட்டிகல்ஸ் யூஸ் பண்ணி பிரஸ்ட் கேன்சர் வந்து எப்படி வந்து ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு. அதே மாதிரி தான் இங்கே நேனோ மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி சம் நேனோ செல்லை யூஸ் பண்ணி அதில் வந்து அதாவது என்ன அப்படின்னா சம் ஆன்டி கேன்சர் ட்ரக்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு ஏதாவது வந்து அட்டாச் பண்ணி அதை வந்து டார்கெட்டட் டெலிவரிக்கு வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது போல் வந்துட்டு நிறைய பயோடெக்னாலஜி அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து வந்து நேனோ இன் காஸ்மெட்டிக்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சன்ஸ்க்ரீன். ஸோ எஸ்பெஷலி வந்து இப்போல்லாம் நம்ம வந்து ஒரு விளம்பரத்தில் பார்ப்போம், அதாவது என்ன அப்படின்னா ஆக்டிவேட்டட் கார்பன் வந்து ஃபேர் அண்ட் லவ்லியில் வந்து கலந்துருக்காங்க. அதனால் வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு உங்கள் ஃபேஸ் வந்து க்ளோ ஆகும், சன்லைட்டில் வந்து நீங்கள் வந்து காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறையா சொல்லுவாங்க. அதுபோல் தான் இந்த நேனோ காஸ்மெட்டிக்ஸ். ஸோ எஸ்பெஷலி ஜிங்க் ஆக்சைடு, டைட்டானியம் ஆக்சைடு, சீரியம் ஆக்சைடு, இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து என்னென்னா காஸ்மெட்டிக்ஸில் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் இதை வந்துட்டு இதில் வந்து ஆட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து என்ன அப்படின்னா சன்லைட் ரிஃப்ளெக்டர் ஆகும். சம்டைம் வந்து சன்லைட் ரிஃப்ளெக்டராகவும் வந்துட்டு செயல்படுது. சம்டைம் வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு ஸ்கின் வந்து ரொம்ப வந்துட்டு அப்படியே வந்து க்ளோவிங் ஆகுது சம்டைம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நேனோ காஸ்மெட்டிக்ஸில் வந்துட்டு, அதாவது என்னென்னா இப்போ இருக்கிறதுல காஸ்மெட்டிக்ஸில் வந்துட்டு நேனோ டெக்னாலஜி பயங்கரமாக வந்துட்டு யூஸ் ஆக போகுது. எஸ்பெஷலி வந்துட்டு சைஸ் டிபெண்ட், ஷேப் டிபெண்ட் நேனோ பார்ட்டிகல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கலரை வந்துட்டு கொடுக்கும். இந்த டிஃப்ரெண்ட் கலர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ வந்து 10 நானோமீட்டர் பார்ட்டிகல்ஸ் இருக்கிற ஒரு நேனோ மெட்டீரியல், 5 நானோமீட்டர் இருக்கிற பார்ட்டிகல்ஸ் ஒரு நேனோ மெட்டீரியல். என் ஃபேஸ் வந்துட்டு ரொம்ப ரெட்டிஸாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து 5 நானோமீட்டர்ஸ் 10 நானோமீட்டர் பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்து அந்த க்ரீம் ஆட் அந்த 10 நானோமீட்டர்ஸ் ஆட் பண்ணால் அந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு லைட்டாக ப்ளூ கலர் வேணும் அப்படின்னா வந்துட்டு 5 நானோமீட்டர்ஸ் ஆட் பண்ண நேனோ பார்ட்டிகல்ஸை வந்து ஆட் பண்ண அந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து என்ன அப்படின்னா நிறைய நேனோ இன் காஸ்மெட்டிக்ஸில் வந்துட்டு நிறையா வந்து பயன்பட போகுது. அடுத்து வந்து நேனோ இன் க்ளோத்திங்கில் எந்த மாதிரிலாம் வந்துட்டு நேனோ டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சில்வர் நேனோ பார்ட்டிகல்ஸு, அதுக்கடுத்து வந்து டைட்டானியம் நேனோ பார்ட்டிகல்ஸு, அதுக்கடுத்து சீரியம் ஆக்சைடு நேனோ பார்ட்டிகல்ஸு, இது எல்லாத்துலேயும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டெக்ஸ்டைல்ஸ் வந்துட்டு மேலே வந்து கோட்டிங் மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னா இதை வந்து ஆன்டி வாட்டர் ரெசிஸ்டன்ட், அதாவது என்னென்னா வாட்டர் வந்துட்டு இது வந்து ஹேட் பண்ணும், வாட்டர் வந்து மேலே ஒட்டாது. அதே மாதிரி ஏதாவது பாக்டீரியா, வைரஸ் இந்த மாதிரி இருந்துச்சுனாலும் வந்துட்டு அதை வந்து கில் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரியான டெக்ஸ்டைல்ஸ் எல்லாமே இப்போ வந்து போயிட்டுருக்கு. டெக்ஸ்டைல்ஸ் இந்த மாதிரி தான் இப்போதைக்கு வந்துட்டு க்ளோத்ஸ் வந்து ஃபேப்ரிகேட் ஆகிட்டு இருக்கு, எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நேனோ இன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ். அடுத்து பாருங்கள், நேனோ வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ்லேயும் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி கோல்ஃப் கிளப்ஸில் வந்துட்டு நேனோ மெட்டல்ஸ் கோட்டிங் யூஸ் பண்ணுறாங்க. டென்னிஸ் ராக்கெட்ஸில் வந்துட்டு நேனோ சிலிக்கான் டை ஆக்சைடு கிறிஸ்டல்ஸு ப்ளஸ் வந்து கார்பன் நேனோ ஃபைபர்ஸ்னு இப்போ வந்து ரீசெண்டாக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கார்பன் நேனோ ஃபைபர்ஸ் வந்துட்டு என்னென்னா வெரி லெஸ் வெயிட்டு ப்ளஸ் வந்து அந்த டியூரபிலிட்டி, அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து பயங்கரமாக இருக்கும். அதனால் வந்துட்டு இந்த டென்னிஸ் ராக்கெட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த பேட்மிண்டன் ராக்கெட்ஸ் இதில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு இதை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து நேனோ இன் ஃபுட் சேஃப்டி, அதாவது என்ன அப்படின்னா சுப்பீரியர் பேக்கிங். இப்போது சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சிலிக்கேட் நேனோ பார்ட்டிகல் இன் பிளாஸ்டிக் பேக்கேஜிங் கேன் ப்ரொவைட் எ பேரியர் டு கேஸஸ் ஆர் மாய்ச்சர். ஸோ சிலிக்கேட் நேனோ பார்ட்டிகல்ஸை பிளாஸ்டிக், அதாவது என்னென்னா பாலிமர் கூட வந்துட்டு காம்போசிட் பண்ணி அதை வந்து ஒரு ஃபிலிம் மாதிரி யூஸ் பண்ணக்குள்ள என்ன ஆயிரும் அப்படின்னா இப்போ ஆக்சிஜன் ஆர் எனி அதர் மாய்ச்சர் வந்துட்டு என்னென்னா உள்ளே போகாது. அப்படி மாய்ச்சர் ஆக்சிஜன் வந்து உள்ளே போகலை அப்படின்னா அந்த ஃபுட்டு வந்து ரொம்ப நாளைக்கு கெடாத இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஃபுட்டு பேக்கேஜிங் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஜிங்க் ஆக்சைடு வந்து நேனோ பார்ட்டிகல்ஸ் வந்து யூஸ் பண்ணக்குள்ள சப்போஸ் வந்துட்டு ஏதாவது யூவி ரே இந்த மாதிரி வந்துட்டு ஏதாவது இருந்துச்சுனாலும் அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அதை வந்து பிளாக் பண்ணும். ப்ளஸ் வந்து ஆன்டிபாக்டீரியல் ப்ரொடெக்ஷன், இது ரெண்டுமே வந்து கொடுக்கும். இது ஃபுட் பேக்கேஜிங் மெட்டீரியல். ஸோ இது மாதிரி டெய்லி லைஃப்பில் நேனோ டெக்னாலஜி இல்லாத இடமே கிடையாது, இல்லாத இடமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு இந்த நேனோ டெக்னாலஜி வந்துட்டு பயங்கரமாக ப்ளே பண்ண போகுது ஃப்யூச்சரில். ஸோ நேனோ இன் அல்ட்ரா ஃபாஸ்ட் கம்யூனிகேஷன், எஸ்பெஷலி வந்துட்டு கிராஃபீன் அப்படிங்கிற ஒரு நேனோ மெட்டீரியல் இருக்குது, அதை யூஸ் பண்ணி ப்ளஸ் வந்து நிறைய வந்துட்டு ஆப்டிக்கல் நேனோ ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணக்குள்ள பயங்கர ஸ்பீடு, அதாவது என்னென்னா அப்படின்னா தியரிட்டிக்கலி ரீச் 500 GHz அல்ட்ரா ஃபாஸ்ட் கம்யூனிகேஷன் அண்ட் கம்ப்யூட்டிங் சிஸ்டம் எப்போ நம்ம வந்துட்டு இந்த மாதிரி நேனோ மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணக்குள்ள. ஸோ எவ்ரிதிங் நேனோ அந்தளவுக்கு வந்து போயிடும். அடுத்து வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் யூஸிங் நேனோ டெக்னாலஜி இன் எலக்ட்ரானிக்ஸ். சம் பீப்பிள் வந்துட்டு பயங்கரமாக எலக்ட்ரானிக்ஸில் வந்துட்டு சார் எனக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும், எலக்ட்ரானிக்ஸில் வந்து நான் வந்து பயங்கர
விருப்பமாக இருக்கேன் அப்படிங்கிற ஆளுங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அவன் அந்த மாதிரி வந்துட்டு நேனோ டெக்னாலஜி வந்து எலக்ட்ரானிக்ஸில் வந்து பயங்கரமாக ப்ளே பண்ணிகிட்டு இருக்குது. எஸ்பெஷலி வந்துட்டு மெமரி சிப்ஸ், ஸ்பின்ட்ரானிக்ஸ் அப்ளிகேஷன்ஸ், அதேமாதிரி மெமரி ஸ்டோரேஜ் டிவைசஸ், இதெல்லாம் வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு நேனோ மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நேனோ லித்தோகிராஃபி இஸ் யூஸ்டு ஃபார் ஃபேப்ரிகேஷன் ஆஃப் சிப்ஸ், மினி நேனோ சிப்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து இந்த டிரான்சிஸ்டர் சைஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரெடியூஸ் பண்ணி ரொம்ப வந்துட்டு என்ன சொல்கிறது ஒரு மைக்ரோ லெவல் அளவுக்கு வந்துட்டு கொண்டு வராங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா பவர் கன்சம்ஷன், பவர் வந்துட்டு நம்ம வந்து ரொம்ப வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ணிக்க தேவையில்ல. ப்ளஸ் வந்து நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு இம்ப்ரூவிங் த டிஸ்பிளே ஸ்க்ரீன்ஸ் ஆன் எலக்ட்ரானிக் டிவைசஸ், இந்த மாதிரி வந்துட்டு ஸ்க்ரீன் அந்த டிஸ்பிளேனுடைய அந்த குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம், பவர் ரெடியூஸ் பண்ணிக்கலாம், டிரான்சிஸ்டனுடைய சைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணி அந்த டோட்டல் சைஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணலாம், சுமால் சின்ன அளவுக்கு வந்துட்டு சிப்ஸ் வந்து ஃபேப்ரிகேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய எலக்ட்ரானிக்ஸ் அப்ளிகேஷன் வந்து இருக்குது. ஸோ அடுத்து வந்துட்டு நேனோ டெக்னாலஜி இன் சோலார் செல். ஸோ இப்போ வந்து சோலார் செல்லில் பார்த்தீங்கன்னா TiO2 நானோ பார்ட்டிகல்ஸ், நிக்கல் ஆக்சைடு நானோ பார்ட்டிகல்ஸு, கோல்டு நானோ பார்ட்டிகல்ஸு, சிலிக்கான் ஆக்சைடு, இந்த மாதிரி அடுத்து வந்து இப்போ இது ப்ரோஸ்கைட்டுக்கு சோலார் செல்லு, அதில் வந்துட்டு நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது. லைக் மெக்னீசியம் ஆக்சைடு, டின் ஆக்சைடு, இந்த மாதிரி வந்துட்டு ஏகப்பட்ட மெட்டீரியல்ஸ் இருக்குது. இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா நேனோ மெட்டீரியல்ஸ் தான். ஸோ நாளைக்கு வந்துட்டு ஒரு நேனோ மெட்டீரியல் ஒரு சோலார் செல்லை வந்துட்டு நீங்கள் வந்து ஃபேப்ரிகேட் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்துட்டு ஏகப்பட்ட நேனோ மெட்டீரியல்ஸ் வந்து நமக்கு வந்து தேவைப்படும். பீப்புள்ஸ் வந்து ஆல்ரெடி வந்துட்டு தியரிட்டிக்கலாவோ எக்ஸ்பெரிமெண்டலாவோ வந்துட்டு டிஃபைன் பண்ணிட்டாங்க. இந்த பர்டிகுலர் மெட்டீரியல் வந்துட்டு சோலார் செல்லுக்கு வந்துட்டு நல்லா நல்லா வந்துட்டு அப்ளிகேஷனில் இருக்கும் அப்படின்னு. அப்படி இருக்கக்குள்ள நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மெட்டீரியல் வந்துட்டு இந்த மெட்டீரியல் எஸ்பெஷலி வந்துட்டு டன்ஸ் அளவுக்கு வந்துட்டு நம்ம வந்து இந்த மெட்டீரியல் வந்துட்டு ஃபேப்ரிகேட் பண்ணுற அளவுக்கு நமக்கு வந்து கெப்பாசிட்டி இருக்கணும். அதனால் எந்த ஃபீல்டு எடுத்தாலும் சரிங்க நமக்கு வந்துட்டு ஏகப்பட்ட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நேனோ எனர்ஜி ப்ரொடக்ஷன், அதே நேனோ மெட்டீரியல் யூஸ் பண்ணி வாட்டரை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஹைட்ரஜனாகவும் ஆக்சிஜனாகவும் பிரிக்கலாம். ஃப்யூச்சரில் நமக்கு வந்து பெட்ரோலே தேவை கிடையாது. எப்போது நம்ம வந்துட்டு வெறும் நேனோ மெட்டீரியலை யூஸ் பண்ணி நேனோ டிவைசஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு வாட்டர் ஸ்ப்ளிட்டிங் டிவைஸ் வந்து நம்ம வந்து ஃபேப்ரிகேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான எனர்ஜி ப்ரொடக்ஷன், ஹைட்ரஜன் நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம், ஆக்சிஜனும் நம்மளே வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு வந்துட்டு நேனோ டெக்னாலஜி வந்து ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்குது. இப்போ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், அதாவது இதுதான் வந்துட்டு ஹார்ட் ரிசர்ச் டாபிக் இப்போ நவ் டேஸ். இதுதான் வந்துட்டு பீப்புள்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃப்யூச்சரில் வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு மேபி 1 லிட்டர் வாட்டர் ஊற்றினா ஒரு 60 கிலோமீட்டர் கொடுக்குது, 50 கிலோமீட்டர் வந்துட்டு மைலேஜ் கொடுக்குது. அந்தளவுக்கு வந்துட்டு ஃப்யூச்சர் வந்துட்டு போயிடும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸ். அடுத்து நேனோ இன் எனர்ஜி டிவைசஸ். எப்படி வந்துட்டு எனர்ஜி டிவைசஸ்னால் என்ன? பேட்ரி மெட்டீரியல், நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் எல்லா எலக்ட்ரானிக் டிவைசஸ்லேயும் பேட்ரி இல்லாத இடமே கிடையாது. அதில் வந்துட்டு எஸ்பெஷலி பேட்டரியில் வந்துட்டு கேத்தோடு மெட்டீரியல் இருக்குது, ஆனோடு மெட்டீரியல் இருக்குது, எலக்ட்ரோலைட் இருக்குது. சம் பீப்புள் வந்துட்டு கேத்தோடு மெட்டீரியல் ரிசர்ச் பண்ணுறான், சம் பீப்புள் ஆனோடு மெட்டீரியல் ரிசர்ச் பண்ணுறான், சம் பீப்புள் வந்துட்டு டிஃப்ரெண்ட் எலக்ட்ரோலைட்டை வச்சு ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது இவ்வளோ மெட்டீரியல் வந்துட்டு டெவலப் பண்ணுறாங்க. ஃப்யூச்சரில் வந்துட்டு நமக்கு ஏகப்பட்ட மெட்டீரியல் டிமாண்டிங் இருக்குது. கேத்தோடு மெட்டீரியல் நிறைய டெவலப் பண்ணணும், ஆனோடு மெட்டீரியல் நிறைய டெவலப் பண்ணணும், டிஃப்ரெண்ட் எலக்ட்ரோலைட் வந்து நம்ம வந்து நிறைய டெவலப் பண்ணணும், ஏன் செப்பரேட்டர் நிறைய டெவலப் பண்ணணும். இது எல்லாமே என்னென்னா டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ். நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா இப்போ இந்த மாதிரி வந்துட்டு கவர்மெண்ட் ஜாப்புக்கு தான் போகணும், இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிறத விட இந்த மாதிரி கேத்தோடு மெட்டீரியல் மட்டுமே டெவலப் பண்ணுற கம்பெனி வைக்கலாம், ஆனோடு மெட்டீரியல் மட்டுமே டெவலப் பண்ணுற ஒரு இண்டஸ்ட்ரி, எலக்ட்ரோலைட்டு மட்டுமே டெவலப் பண்ணுற ஒரு இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி வச்சு நீங்கள் வந்து என்னென்னா பேட்டரி யார் வந்து அசம்பிள் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் வந்து சப்ளை பண்ணலாம். அதாவது ரா மெட்டீரியல் சப்ளை, இந்த மாதிரி வந்துட்டு ஏகப்பட்ட ரிசர்ச் ஆப்பர்ச்சுனிட்டிஸு ப்ளஸ் வந்து பாசிபிலிட்டி ரிசர்ச் இன்ஸ்டியூட் இதில் வந்துட்டு நிறையா இருக்குது. ரிசர்ச் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நிறையா வந்து கொண்டு வரலாம் இதனால் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு நம்ம வந்து வேலைவாய்ப்புகள் வந்து ஈஸியாக கொடுக்கலாம். எவ்ரிடே யூசஸ் ஆஃப் நேனோ டெக்னாலஜி. நான் வந்து ஆரம்பத்துலேருந்து சொன்னது அதே தான். நேனோ டெக்னாலஜி எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆன்டிமைக்ரோபியல் யூசஸ்லேருந்து சன்ஸ்க்ரீனு, குவாண்டம் டாட்ஸு, ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்டு, க்ளோத்ஸு, எல்லா இதுலேயுமே வந்துட்டு நேனோ டெக்னாலஜி வந்துட்டு மேஜராக ப்ளே பண்ணுது. அதனால் ஃப்யூச்சரில்
நேனோ டெக்னாலஜி யாரெல்லாம் படிச்சிருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு நல்ல ஒரு பிரைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. எல்லா இடத்துலையுமே ஜாப்பாக இருக்கட்டும், ரிசர்ச்சாக இருக்கட்டும், ப்ளஸ் வந்து R&D டெவலப்மெண்ட், இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு நல்ல வந்து ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ 2014 அண்டு 15 வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு ரிசர்ச் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எப்படி வந்துட்டு அதாவது என்னென்னா கிரீன் ஜாப் ஃபார் நேனோ டெக்னாலஜிக்கு வந்துட்டு எவ்வளோ ஜாப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு. ஸோ அது வந்து ஆல்வேஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது இயர்லி. நேனோ டெக்னாலஜிஸ்ட் வந்துட்டு நிறைய பேர் வந்து நமக்கு வந்து தேவைப்படுறாங்க. எங்கே இருக்கட்டும், ரிசர்ச் இன்ஸ்டியூட்டாக இருக்கட்டும், ப்ளஸ் வந்து கம்பெனியாஸ் இருக்கும், ப்ளஸ் வந்து இண்டஸ்ட்ரீஸ், இந்த மாதிரி வந்துட்டு நிறைய இடத்துக்கு வந்துட்டு நமக்கு வந்து இந்த பீப்புள்ஸ் வந்து தேவைப்படுறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு கட்டாயமாக வந்துட்டு நம்ம வந்து இது வந்து ஒரு ஆப்ஷனாக நம்ம வந்து கட்டாயமாக இது வந்து பார்க்கலாம். நேனோ டெக்னாலஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நேனோ டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு அட்வான்ஸ்டு ஃபீல்டு. இது வந்து கவர்மெண்ட் ஜாப்புக்கெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இமீடியட்டாக இதை படித்து முடித்தோடனே நம்ம வந்து ஐஏஎஸ் ஆகலாம், ஐபிஎஸ் ஆகலாம், விஓ ஆகலாம், இல்லை வந்து எஸ்ஐ போலீஸ் செலெக்ஷனுக்கு போகலாம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு இந்த படிப்பு வந்துட்டு உங்களுக்கு அந்தளவுக்கு வந்துட்டு பெனிஃபிட்டாக இருக்காது. ஏன்னா அதுக்கு தகுந்த வந்து படிப்பும் இருக்குது. இந்த பர்டிகுலர் நேனோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜினுடைய கோர்ஸ் வந்துட்டு எதுக்கு அப்படின்னா, மெயினாக வந்துட்டு நேனோ ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு டெவலப் பண்ணுவாங்க. அதை பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ், அதை பேஸ்டு ஜாப்ஸ் வந்து நிறையா இருக்குது. அதனால் தாராளமாக நேனோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்துட்டு தாராளமாக நம்ம வந்து ஜாயின் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னா K.S.R. இன்ஸ்டியூட். ஸோ எஸ்பெஷலி வந்துட்டு K.S.R. இன்ஸ்டியூட் டாக்டர் சந்தோஷ்குமார் வந்து இதை வந்து அருமையாக வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தார் இந்த வெப் சீரியஸ் கண்டினியூஸாக. ஸோ ஃபாலோவிங் பீப்புள்ஸ், ஸோ எஸ்பெஷலி டாக்டர் கணேஷ்குமார், டாக்டர் டென்னிசன், டாக்டர் ஜெகதீஷ், இந்த மாதிரி வந்துட்டு டாக்டர் ராமச்சந்திரன், டாக்டர் சூர்யா. ஸோ நிறைய பேர் வந்துட்டு பின்னாடி வந்துட்டு நிறையா கொடுக்க போகிறாங்க. எல்லாமே வந்துட்டு ஆல் ஓவர் வேர்ல்டு. ஒருத்தர் வந்து ஜப்பானில் இருக்காங்க, சைனா, அதுக்கப்புறம் வந்து US, UK, யுனைடெட் அரப் எமிரேட்ஸு, ப்ளஸ் வந்து இந்த மாதிரி வந்துட்டு கொரியா, இந்த மாதிரி ஏகப்பட்ட கண்ட்ரீஸில் வந்துட்டு நம்ம பீப்புள்ஸ் வந்து இருக்காங்க. எல்லாமே வந்துட்டு நேனோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி படித்தவங்க தான். எல்லாருமே வந்துட்டு தரமாக செட்டில் ஆகிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்தியாவில் தான் வந்துட்டு நேனோ டெக்னாலஜிக்கு வந்துட்டு இன்னும் அதிகமான வேலைவாய்ப்புகள் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இல்லை. பட் ரிசர்ச் லெவல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆல்வேஸ் வந்து இந்த வேர்ல்டு வந்து உங்களுக்கு வந்து வெல்கம் பண்ண காத்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் வந்து அதனால் வந்துட்டு தாராளமாக வந்துட்டு நேனோ சயின்ஸ் டெக்னாலஜி வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, லைஃப் வந்துட்டு ரியலாகவே வந்துட்டு சேஞ்ச் ஆகும். எப்போ வந்து நீங்கள் வந்து நேனோ டெக்னாலஜியை வந்துட்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த டைமு. அதே மாதிரி நேனோ இண்டஸ்ட்ரி, ஏன்னா வந்துட்டு நேனோ டெக்னாலஜி படிச்சுட்டு இம்மீடியட்டாக நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து திங்க் பண்ணுறதை விட, இண்டஸ்ட்ரீஸ் நீங்களே வந்துட்டு உங்கள் சொந்தமாக வந்துட்டு ஒரு இண்டஸ்ட்ரீஸை டெவலப் பண்ணுறது, இண்டஸ்ட்ரி R&D கூட வந்துட்டு கம்பைன் பண்ணி அந்த மாதிரி வந்துட்டு ஒர்க் பண்ணுறது, ப்ளஸ் வந்து கம்பெனிஸ் நிறையா வந்துட்டு வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ்லாம் இருக்குது. அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு வந்துட்டு நீங்கள் வந்து நேனோ மெட்டீரியல்ஸ் வந்து ஃபேப்ரிகேட் பண்ணி கொடுக்கலாம், நிறைய சிந்தசைஸ் பண்ணி கொடுக்கலாம். காஸ்மெட்டிக்ஸ் அப்ளிகேஷனுக்கு வந்து நீங்கள் வந்து மெட்டீரியல் சிந்தசைஸ் பண்ணி கொடுக்கலாம். ப்ளஸ் வந்து சோலார் செல்லாம் இருக்குது, ப்ளஸ் லித்தியம் அயன் பேட்டரிஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீல்டு என்னமோ வந்துட்டு எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த இதுக்கு எல்லாமே வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட மெட்டீரியல்ஸ் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அவங்க கூட டைப் வச்சு அவங்களுக்கு வந்து தேவையான மெட்டீரியல்ஸ் வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நேனோ டெக்னாலஜி படிச்சிருந்தால் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஈஸி. ஏன்னா அவங்க வந்து ஃபிசிக்ஸு வந்து ஃபண்டமெண்டலாக வந்துட்டு அவங்க ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. நேனோ மெட்டீரியல்ஸை பற்றி, நேனோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அந்த மெட்டீரியல்ஸை பற்றி ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கக்குள்ளே வந்து என்னென்னா அவங்களால ஈஸியாக வந்துட்டு அவங்களால வந்துட்டு ஒரு இண்டஸ்ட்ரீஸோ ஒரு R&Dயோ அவங்களால வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண முடியும். அதே மாதிரி எங்கே போனாலும் வந்துட்டு நல்லா சைன் ஆகலாம். அது போல் தான் இப்போ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு ப்ளஸ் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு ப்ளஸ் எல்லா கண்ட்ரியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு நல்ல வெல் செட்டில்டு தான். எல்லாருமே வந்துட்டு நல்ல சேலரி வாங்கிட்டு நல்ல இதில் தான் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் தாராளமாக வந்துட்டு இதை வந்து இந்த நேனோ டெக்னாலஜி வந்துட்டு உங்கள் லைஃப்பில் வந்துட்டு ஒரு ஆப்ஷனாக நீங்கள் வந்து ஃபர்தராக வந்துட்டு மூவ் பண்ணலாம் எடுத்துக்கிட்டு. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, இந்த வருஷம் வந்துட்டு இந்த +2 எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஹெல்ப்பாக இருக்குதுன்னு நான் வந்து நம்புகிறேன். ஓகே, இப்போ வந்து உங்களால் வந்துட்டு இல்லை எனக்கு வந்து கிராஸ் மேஜர் வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாலுமே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் BSc ஃபிசிக்ஸ் படிக்கலாம், MSc ஃபிசிக்ஸ் படிக்கலாம். அதுக்கு அடுத்து MSc ஃபிசிக்ஸ் படிச்சுட்டு PhD வந்து ஃபிசிக்ஸ் வித் நேனோ டெக்னாலஜி. ஸோ பாரதியார் யூனிவர்சிட்டியில் அந்த ஆப்ஷன் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் மேஜர்லேயே நீங்கள் வந்து நேனோ டெக்னாலஜி கொண்டு போயிட்டுருக்கலாம். அதே பயாலஜி படித்தவங்க வந்துட்டு பயாலஜி வித் நேனோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி படிக்கலாம்.
பிடெக் நேனோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, எம்டெக் நேனோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இது எல்லாமே வந்துட்டு ஒரு நல்ல கோர்சஸ், எல்லாமே வந்து நல்ல கோர்சஸ். ஸோ டிஃப்ரெண்ட்டாக படிக்கணும், நல்ல இடத்துக்கு வேலைக்கு போகணும், டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு ஒரு இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரிசர்ச் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து டெவலப் பண்ணோம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து இந்த நேனோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை வந்துட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். எஸ்பெஷலி வந்துட்டு என்ன அப்படின்னா கேசர் இன்ஸ்டியூஷனுக்கு வந்துட்டு ஐ எம் வெரி தேங்க்ஃபுல். சேம் டைம் வந்துட்டு டாக்டர் சந்தோஷ்குமார், ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் நேனோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு ஹிம் ஆல்சோ. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ இவ்வளோ நேரம் வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு வாட்ச் பண்ணதுக்கு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு என்ன டவுட் எதுனாலும் வந்துட்டு நீங்கள் வந்து ஃபர்தராக வந்து கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.